இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இந்த அதிகாரத்திலிருந்து தான் நம்ம நேற்றும் ஒரு சில அற்புதங்களை நாம் பார்த்தோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலிருந்தே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் நேற்று பார்த்த அற்புதத்திற்கு அடுத்த அற்புதம்தான் இந்த வாசிக்கிற இந்த நிகழ்ச்சி. இந்த சம்பவம் அவளுடைய மரித்த மகனை உயிர்ப்பித்த பிறகு சுனாமிய பெண் ஆழ்ந்த நன்றி உணர்வுடனும் பயபக்தியுடனும் தாழ்மையுடனும் அவருடைய பாதங்களிலே விழுந்து தரை மட்டும் பணிந்தாள் என்று பார்க்கிறோம். இது ஒரு மரணம் இங்கே ஒரு வாழ்வாக மாறுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நாம போன அற்புதத்தில் தியானித்தது போல அதிலும் எலிசாவை தேவனுடைய மனுஷன் என்று கண்டு கொள்கிறாள், அற்புதத்தை பெற்றாள். அதே போல இந்த இடத்துலையும் பார்க்கும்போது உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்று அந்த பிள்ளை வளர்ந்து கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வயதிற்கு மேற்பட்டவனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் அந்த குழந்தை பருவத்தின் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறான் என்பதை நாம் அதை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் அவன் இறக்கும் வரை தன் தாயின் மடியில் இருக்கும் அளவுக்கு சிறியவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 வயது இருந்திருக்கலாம். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது அப்போ அந்த குழந்தை தன் தகப்பனை பார்த்து, ஏன் என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் தகப்பனார் இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போங்க என்று அவன் தாயினிடத்தில் கொண்டு விடப்பட்டான். அப்போ அந்த நேரத்தில் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் அந்த குழந்தை இருந்து செத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 21 வாசிப்போம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிவிட்டு தன் புருஷனுக்கு ஆள் அனுப்புகிறாள். ஏன் இப்படி செய்தாள் அவள்? பொதுவாகவே ஒரு மரணம்ங்கும்போது ஒரு வீட்டில் ஏற்பட்டால் எல்லாருக்கும் அறிவிப்பாங்க. அதனால பலர் சூழ்ந்து அங்கே பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, நெகட்டிவாகவும் பேசுவாங்க. அவள் இதற்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவள் கதவை பூட்டி அந்த கட்டிலில் வைத்து விட்டு தன் புருஷனுக்கு ஆள் அனுப்புகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு அவள் இப்படி செய்த செயலை தேவன் இங்கே பார்க்கிறார். நம்மால் இப்படி முடியுமா? தேவன் மீண்டும் தருவார் என்று நம்பியதால் அவள் குழந்தைக்காக அவள் எடுத்துக்கொண்ட அந்த அவசர செயல் பார்க்கும்போது மரணத்திலிருந்து உயிர் மீட்கப்பட்டதோ தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியதையும் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் மரணத்தை மாற்றி அமைப்பார் என்று அவள் முழுமையாக அந்த இடத்திலே நம்பினாள். அந்த துயரத்தை மறைத்து தீர்க்கதரிசி எலிசாவை சந்திக்க ஒரு வேலைக்காரனையும் கழுதையையும் அவள் தன் கணவனிடம் கேட்கிறாள். அப்போ கணவன் கூட கேட்கிறாரு, இன்று அமாவாசை இல்லையே, இன்றைக்கு என்னத்துக்கு இப்படி? அப்போ இப்படி இருக்கும், ரொம்ப நாள் கழித்து பிறந்த இந்த மகன் மரித்து விட்டான் என்று அந்த துக்கத்தை கூட அவளால் வெளிப்படுத்த முடியல. ஆனாலும் அந்த தன்னுடைய ஆழ்ந்த துக்கத்தின் மத்தியிலும் அவங்க மனமுடைந்து போகவோ அல்லது அந்த சடங்கு ஒரு பாரம்பரியமான ஒரு துக்கமான தீர்வுகளை தேடவோ அவங்க இல்லை. தன் கணவனிடம் கூட குழந்தையின் மரணத்தை பற்றி தெரிவிக்கல. அவங்க உடனடியாக தேவ மனிதனாகிய எலிசாவை பார்க்க வேண்டும் என்று அவளுடைய உறுதியை அந்த இடத்துல காட்டுகிறது. அவங்க கிட்ட போனா, அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட போனா ஒரு அற்புதம் நடக்கும் என்ற அந்த ஒரு உறுதியான அந்த விசுவாசத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே சிந்திப்போம், நமக்கும் எப்படியான ஒரு விசுவாசம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. வசனம் 23 கணவன் கேட்க சொன்ன போது கூட, அதாவது இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்ற போது கூட அதற்கு அவள் எல்லாம் சரிதான், ஆல் இஸ் வெல் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் அசைத்தது. நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? ஒரு மரணம் நேர்ந்திருக்கிறது, ஆனாலும் அவள் சொல்ற நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்வது மாத்திரம்தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு ரீசனும் அந்த கணவருக்கு அவங்க கொடுக்கல, வேலைக்காரனுக்கும் அவங்க கொடுக்கல. அப்ப எலிசா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்ப இப்படி நம்ம செய்யறது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது, இது ரொம்ப எளிதா? நம்மால இப்படி முடியாது. அது அவளுடைய மன உள் உறுதியையும் காட்டுகிறது. மேலும் வேலைக்காரனிடம் வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்தவே செய்யாத, நீ போயிட்டே இரு. கர்மேல் பர்வதத்துக்கு விரைவாக போகிறதை பார்க்கிறோம். அதாவது ரொம்ப துரிதமா அந்த இடத்துல செயல்படுறாங்க. இது அவளின் ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன் அவள் தாமதிக்கவில்லை என்றால், இந்த
தாமதம் உணர்ச்சி ரீதியான தடைகளை கொண்டு வந்துடும். சில நேரம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஏன் நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ண முயற்சி பண்ணுறது, இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துடும். அப்போ அந்த இமோஷனல் அந்த ஃபீலிங்ஸ்க்கு அவங்க அந்த இடத்துல இடம் கொடுக்கல. அந்த துயரத்தை தன் கணவனிடமிருந்தும் வேலைக்காரனிடமிருந்தும் மறைக்கிறதை பார்க்கிறோம். மேலும் பிள்ளை செல்வத்தை கொடுத்த கர்த்தருக்கே அந்த மீட்பை மறுபடி கொண்டு வரும் வல்லமை உண்டு என்று அவள் அந்த இடத்துல நம்புகிறதை பார்க்கிறோம். வசனம் 26 எலிசா தன் வேலைக்காரன் கெயாசியை அனுப்பி அவங்க கேட்கும்போது, அதாவது நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, பிள்ளை சுகமா இருக்கிறதான் 3 காரியங்களை கேட்க சொல்றாரு. அப்படி கேட்டபோது அவள் பாருங்க, அந்த நேரத்தில் கூட எல்லாம் சுகம்தான் என்று சொல்கிறாள். எப்படியாக இது முடிந்தது? கெயாசியிடம் கூட அவள் உண்மையை சொல்லவில்லை. அப்ப அவ போய் அந்த ஒரு எலிசாவின் காலை பிடித்த போது, வேலைக்கு அந்த கெயாசி கூட பாருங்க அவளை விலக்கி விட வந்த போது, அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்துல. அப்ப எலிசா சொல்றாரு, அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்ப இதுதான் நம்முடைய டுடேஸ் மெடிடேஷன் வேர்ட், இன்னைக்கு நம்ம வாசிச்ச வேர்டு. இது நமக்கும் எதை காட்டுகிறது என்றால், நமக்கும் இந்த உலகத்துல என்ன பாடுகள், என்ன தோல்விகள், சோர்வுகள், யாருமே நம்ம சொல்ல முடியாது எனக்கு இந்த உலகத்துல எந்த பாடும் இல்லைன்னு ஒரு மனுஷர் கூட நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆனா கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களை நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்தில் தான் முதலில் சென்று நாம் எந்த விஷயமானாலும் முறையிட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் ஆண்டவனிடத்தில் எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டேனா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்று சொன்னபோது எலிசா கெயாசியை அனுப்பி, அவருக்கு புரிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஆபத்து அவங்க மகனுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க கிட்டையும் சொல்லலை, ஈவன் எலிசா கிட்ட கூட சொல்லலை. அந்த குழந்தை மரிச்சு போச்சு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வசனத்துல வாசிக்கல. ஆனா அவர் புரிந்துகிட்டாரு. அந்த அவருடைய அந்த தடியை கொடுத்து பிள்ளையின் முகத்தில் வைத்த பிறகு கூட ஒரு சத்தமும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை. கெயாசி அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில செய்திருப்பார் பாருங்க. இதுல இருந்து என்ன புரியுது பாருங்க, நமக்காக ஜெபிப்பதற்கு, நம்முடைய பர்சனல் காரியங்களா இருந்தாலும், நம்முடைய என்ன காரியங்களாக இருந்தாலும், நம்மை காட்டிலும் ஜெபிப்பதற்கு அதிகமாக இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஸோ நம்ம எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது மனுஷரை தேடி போவதை பார்க்கிலும் கர்த்தரை தேடி போவது நலம் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் உணர முடிகிறது. அப்ப இதற்கு என்ன காரணம்? முதலில் எலிசாவுக்கு காலில் விழும்போது கூட அந்த கெயாசி விளக்குறாரு. இப்பொழுதும் அந்த 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 ஒரு காரியங்கள், அந்த கோல் கூட அவர் போய் கொண்டு வைக்கிறார் முகத்துல. அது கூட ஒரு பயனற்றதா, ஒரு ரிச்சுவலா ஆகி போகிறது. ஏன் இப்படி? எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை அவர் பார்க்க முடிகிறது. கெயாசி அங்கு கீழ்ப்படுகிறார், ஆனா அந்த பலன் அதுல இல்லை. ஏன்? அவனிடத்தில் தேவையான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊக்கமும் ஜபமும் இல்லை என்பதை அந்த இடத்துல நாம் உணர முடிகிறது. எந்த சப்ஸ்டிடியூட்டும் இந்த இடத்துல செயல்பட முடியாது என்பதை நாம் உணர முடிகிறது. ஏன்னா கர்த்தரின் நோக்கம் இங்கே இந்த கோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அதிக மகிமையை கொடுத்து விடக் கூடாது என்றும், அந்த சூப்பர்ஸ்டிஷன், இந்த பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம்னு நம்ம பெர்க்மான்ஸ் பாட்டை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல கண்ணு போயிடக்கூடாது அப்படின்னு பர்டிகுலரா அந்த இடத்துல கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எலிசா நேரடியாக பிள்ளையின் உடலோடு குப்புற படுத்து கொண்ட போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்லாமல் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்த போது எலிசா பிள்ளையை அழைத்து கொண்டு போ என்று கெயாசியிடம் சொல்லிவிட்ட போது அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை உயிரோடு எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இது அவளுடைய ஆழ்ந்த நன்றி, தாழ்மை மற்றும் மரியாதை இந்த இடத்துல குறிக்கிறது. இதுல அந்த ஷுனமைட் உமன் கிட்ட நிறைய குட் கேரக்டர் நம்ம லேர்ன் பண்றோம். நம்ம கொஞ்ச நாளாவே நம்ம அவங்களை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆழமான விசுவாசம், அந்த தாராள குணம், அந்த விருந்தோம்பல், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, பகுத்தறிகிற ஞானம், ஆவிக்குரிய உணர்வு, அதாவது விடாமுயற்சி, மன உறுதி, அந்த ஒரு பலன், நன்றி, அவங்களுடைய நன்றி உணர்வு, தாழ்மை, மரியாதை என்று அவள் செல்வத்திலும் கூட அவங்க குறைவு இல்லாதவங்க தான். ஏன்னா அவர் கேட்கும்போது கூட, ராஜா கிட்ட, சேனாதிபதி கிட்ட நான் ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது கூட, இல்லை என் ஜனங்களிடத்தில் நான் சுகமாயிருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு குறைவும் இல்லாத அந்த ஷுனமைட் உமனுக்கு கூட பாருங்க,
எத்தனை ஒரு நல்ல நற்குணங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காலை வேளை சிந்திப்போம். எனக்கு இந்த வகையான குணநலன்கள் என்னில் காணப்படுகிறதா? நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன்? இல்லாவிட்டால் எபிரேயர் 11:35 படி அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றுக்கொண்டார்கள் என்பது போல என் ஞானம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நான் எப்படி அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறேன்? நான் எப்படியாக இந்த உலகத்தில் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த நற்குணங்கள் என்னில் இருக்கிறதா என்று இந்த காலை வேளை சிந்திக்கிறவர்களாய் நாம் அழைக்கப்படுகிறோம். கருணா சே தேரி நயா दिन दिखाता है, डाल बनकर मेरी मुझे बचाता है, जब मैं पुकारूं तो दौड़ आता है, जब मैं गिरूं तो मुझे उठाता है, हालेलुया 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 हालेलुया. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே இப்படியாக அப்பா இந்த தியான வசனத்தை கொடுத்து எப்படியா ஒரு உறுதியான விசுவாசத்தை அந்த ஷுனமைட் உமன் அப்பா அவங்க கேரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நற்குணங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்பா. இந்த நாளில் இப்படியாக இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கீங்க. எங்களில் என்ன குறைகள், நாங்கள் எதில் நாங்கள் சீர்திருத்தப்படணும் அப்பா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனங்கள் இந்த பொக்கிஷங்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இதில் என்ன குறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவானதாக மாற்ற ஒருவரால் மாத்திரமே முடியும் அப்பா. எங்களுடைய பலமோ எங்களுடைய எந்த விதமான சாமர்த்தியமோ எதுவும் செய்ய முடியாது என்பதை இந்த சம்பவங்களின் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் 3-4 அற்புதங்களை நாங்க பார்க்கிறோம். இந்த பைபிள் முழுவதும் உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய கிரியைகள் அப்பா, உம்முடைய வல்லமை அதிசயங்கள், உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற எல்லா அநித்தியமானவைகள் அப்பா, இதுதான் நித்தியமானது என்பதை நாங்க புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் வாழ்வில் உம்மோடு கூட இருக்கும் அந்த ஞானத்தை நீங்க அதிகமாய் தாங்கப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்காதபடி எப்படியாக இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டியில ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருந்தாங்க, ஒரு தாராள குணமா இருந்தாங்க, உறுதியான ஒரு விசுவாசத்தோடு மன திடத்தோடு பகுத்தறிகிற ஞானத்தை விடாமுயற்சியாய் பெற்றுக்கொண்டது போல எங்களையும் அப்பா அந்த நாட்கள் இந்த இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பலப்படுத்துங்க, வாஞ்சியை கொடுங்கப்பா. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல காலையிலே எப்படியாக அப்பா நாங்க உம்மை நோக்கி துதிக்க, பாட, உம்மை மகிமைப்படுத்த அப்பா நாங்க இந்த பிரேயர்ல இணைந்து உம்மை இன்னும் வருகிற காலங்களில் வைராக்கியமான ஒரு பெண்களாக, தெபோராக்களாக, எஸ்தராக, ஒரு ரூத்தாக அப்பா, ஒரு லிதியாளின் மனதை திறந்தது போல எங்களுடைய இருதயங்களை திறந்து அப்பா உம்முடைய பாதங்களை அப்பா நாங்கள் பற்றி பிடித்துக்கொள்ள இன்னும் பல தேசங்களுக்காக பல காரியங்களுக்காக திறப்பில் நிற்க நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, ஒரு நாளும் வழி விலகி போகாதபடி எங்களையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க மாற்றுங்கப்பா. இந்த வார கடைசியில எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் உம்முடைய பிரசன்ஸுக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. எத்தனையோ ஆபத்துகள், சதி, நாச, மோசங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்த பொழுதும் எங்களை அப்பா இம்மட்டுமாய் ஒரு தீங்கு இல்லாதபடி காலையிலே உம்முடைய புதிய கிருபையை நீங்க தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ஸுக்காக உமக்கு நன்றி, எங்களுக்கு கொடுத்த நல்ல மூச்சுக்காக நன்றி. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை அப்பா நாங்க இப்போ காண முடியாமல் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா எங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கீங்கன்னாப்பா நாங்க பெரிய நல்லவங்க இல்லப்பா. நாங்க உமக்கு முன்பாக அப்பா நாங்க ஒன்று இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களை அப்பா ஒரு விலையுயர்ந்த பாத்திரங்களாக இப்படியாய் எழும்பி பிரகாசிக்க செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் வரும் நாட்களில் உம்முடைய பிரசன்ஸை நாங்கள் கண்டு கொள்ளவும், இந்த வசனங்கள் ஒவ்வொன்று ஏதோ கேட்பதோடு மாத்திரமல்லாதபடி ஒவ்வொன்று எங்களுக்கு பர்சனலி எங்களுக்குள்ள அப்பா அது கிரியை செய்யவும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்பதா இருக்கிறதே, அது போல அந்த விசுவாசம் ஒவ்வொன்றையும் இன்னும் அப்பா நாங்க வளர்த்து கொள்ளவும், ஆழத்துக்குள்ள நாங்க நீந்தி செல்லவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பிரசன்ஸ் கூட இருந்து இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களோடு பேசட்டும் அப்பா. இனி வரும் நாட்களில் உம்முடைய பிரசன்ஸ் அப்பா கூட இருந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று வழி நடத்துங்கப்பா. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமீன்.